இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் சிக்னல் இல்லாமல் சுற்றி கொண்டிருந்தா உங்களுக்கு ஒரு கோபம் வரும். நீங்கள் ஏடிஎம் கார்டில் பணம் எடுக்க போகிறீர்கள், அந்த மெஷின் மிக ஸ்லோவாக இயங்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு கோபம் வரும். ஏன் இப்படியான கோபங்கள் நமக்கு வருதுன்னு சொன்னால், நாங்கள் காத்திருக்க விரும்புகிறது இல்லை. ஏன் காத்திருக்க விரும்புகிறது இல்லையண்டா, நாம் பயணிக்கிறதான இந்த உலகம் மிக மிக வேகமாக இயங்கி கொண்டிருக்கிறது. சீனாவில் எல்லாம் அதிகமாக மக்கள் காலையிலே ஓடித்தனம் போவார்கள், அதாவது ஓட்ட நடி என்று சொல்வார்கள். நம்மை போன்ற சிலோவாய் நடக்க மாட்டார்கள், மிக வேகமாய் நடப்பார்கள், அதாவது ஓடி ஓடி நடப்பது. ஏனென்றால் அவர்கள் அப்படி நடந்தால் தான் அவர்கள் தாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு சரியான இடத்துக்கு போக முடியும், என்றால் ஜனத்தொகை அதிகம். ஆகவே இவ்வளவு வேகமான உலகத்தில் நாங்கள் இருக்கிற பொழுது தேவனுடைய காரியங்களும் மிக வேகமாய் நடக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். ஆனால் அதுதான் இல்லை. தேவன் சில காலங்கள் நம்மை காத்திருக்க பழக்குவார். ஆகவே நாங்கள் வேகமான உலகத்தில் இயங்கினாலும் நாங்கள் தேவனுடைய கருத்துக்குள் நாங்கள் காத்திருக்க பழக வேண்டும். அப்படி காத்திருக்கிற பொழுதுதான் தேவன் ஏற்ற வேளையிலே நம்மை உயர பறக்க செய்கிறவராய் இருக்கிறார். மோசையை அத்தனை ஜனங்களையும் தேவன் எடுத்து நடத்த பயன்படுத்தின பொழுது எத்தனை வயசு தெரியுமா? 80 வயசு. அங்கே 80 வயது வரை மோசே அந்த காரியத்துக்காய் காத்திருந்தார், தேவன் பயன்படுத்தும் வரைக்கும். ஆபிரகாமுக்கு 75 வயதில் தேவன் பேசுகிறார். ஆனால் குழந்தையை கொடுத்த எத்தனை வயசில் தெரியுமா? 100 வயசில். 25 ஆண்டுகள் அந்த வாக்கு தத்தத்துக்காய் காத்திருந்தார். யோசேப்புக்கு 17 வயதில் தரிசனத்தை கொடுக்கிறார். 30வது வயதில் தான் தேவன் கொண்டு எகிப்தில் அதிகாரியாக ஏற்படுத்துகிறார். இடையில் 13 வருஷங்கள் யோசேப்பு காத்திருந்தார். ஆகவே காத்திருந்த தேவ மனுஷர்களைத்தான் தேவன் உயர்த்தினார். ஆகவே இன்றைக்கு தேவன் பேசினால் நாளைக்கே நடக்க வேண்டும் என்றால் அது இயலாத காரியம். ஆகவே நாங்கள் கர்த்தருக்குள் காத்திருக்க பழக வேண்டும், பொறுமையுடையவர்களாய் இருக்க வேண்டும். அதனால தான் எசாயா 40:31 படியாய் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.